எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து அந்த வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வேர்க்கடலை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வந்து ஒரு மைக்ரோவேவ் கிண்ணத்தில் வச்சுட்டு மைக்ரோவேவில் எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு சுவிட்சை போட்டுட்டு இந்த மெனுன்னு போட்டிருக்கிறத அப்படி திருப்புங்க. 2 நிமிஷம் 50 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்டுங்கிறத வந்து அமுக்கிடுங்க. ஸ்டார்ட்டுங்கிறத அமுக்கிட்டோன்னே அதை 2 நிமிஷம் 50 செகண்ட் கழித்து திரும்பி வெளியே எடுத்துகிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே மாதிரி ஒரு தடவை 2 நிமிஷம் 50 செகண்டு வச்சுட்டு அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தனியாக வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு அதை வந்து ஆற வச்சுருங்க. இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. நன்றி. இப்போ வந்து வெல்லத்தை எடுத்து சுற்றில் ஒன்று வச்சு உடச்சி துண்டு துண்டாக ஆக்கிடுங்க. 1/4 கிலோ வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை வந்து துண்டு துண்டாக எடுத்துகிட்டு இன்னும் ரொம்ப குட்டி குட்டியாக ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தோலெல்லாம் முக்கால்வாசி தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை எடுத்து அதே மாதிரி வந்து மிக்ஸியில் போட்டுட்டு துண்டு துண்டாக வச்ச வெல்லத்தை எடுத்து அதே மாதிரி போட்டு வெல்லத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு தட்டில் எடுத்து தட்டி வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து உருண்டையாக சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. நல்லா வேர்க்கடலையும் வெல்லம் வந்து நல்லா அயன் சத்து உள்ளது. அது குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது பார்த்ததுக்கு நன்றி.